அந்த ஆழிப்பேரலையிலே சிக்குண்டு தங்களுடைய உயிர்களை இழந்திருந்தார்கள். அவர்களை நினைந்து அவருடைய உறவுகள் அஞ்சலித்து வேதனை விட்டிருக்கின்ற இவ்வேளையில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அஞ்சலிக்கின்றது போல் இந்த வருடமும் இந்த இடத்திலே ஒன்று கூடி அஞ்சலிக்க காத்திருக்கின்றோம். இந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையின் போது உயிரிழந்த அனைத்து உங்களை இவ்விடத்தில் அழைத்திருக்கின்றோம். பேரலை தொடர்பாக அன்றைய காலப்பகுதியில் இலங்கையை பொறுத்தவரையில் எவருக்கு இந்த சுனாமி பேரலை தொடர்பான முன்னாயத்தமோ அல்லதுதான் நான் நினைக்கின்றேன். ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மூலமாக இந்த அரசத்தின் பின்னர் அமைப்பு நிலையம் என்பது அமைச்சு என்பது உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் 2005 சரியாக 9:25 அனைவரும் இந்த ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகின்ற இந்த தேசிய அனர்த்த பாதுகாப்பு தினமானது இந்தோனேசியாவில் ஏற்பட்ட அந்த புவிநடுக்கம் இலங்கையை வந்தடைய அன்னளவாக 1.5 மணி காலத்துக்கு மேலே எடுத்தது. இப்போ ஆனால் அந்த நேரத்திலே அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு பொதுமக்களுக்கோ அல்லது ஒருவருக்கோ இல்லாமல் இருந்ததன் காரணமாக அது சம்பந்தமான அறிவித்தல் எங்களுக்கு கிடைக்கவில்லை. கொஞ்சம் நிற்கிறார்கள் வாட்டாவை கலட்டி போட்டு கொஞ்சம் வருடா வருடம் இடம்பெற்று வருகின்ற சுனாமி நினைவேந்தலில் இந்த வருடமும் எமது ஓந்தாச்சி மன விளையாட்டுக் கழகத்துடன் இணைந்து வணக்கம் சரி மதகுரு சார்பாக ஐயா அடுத்த ஒரு சைடு வவுனியா நகர கந்தசாமி ஆலய செயலாளர் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். பூந்தோட்டம் கிராம அபிவிருத்தி சங்கம், லயன்ஸ் விளையாட்டுக் கழகம், பூந்தோட்டம் சனசமூக நிலையம், பூந்தோட்டம் மாதர் சங்கம், அதேபோல் பெரியார்குளம் கிராம அபிவிருத்தி சங்கம், மாதர் சங்கம், ஏனைய பொது அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளையும் இணைப்புகளை ஏற்றுவதற்காக தலைவர் அல்ல செயலாளர் இணைப்புகளை ஏற்றி வைக்கின்றனர். ஆத்மாவை நினைவுகூர்ந்து 2 நிமிடங்கள் மௌனமாக இருக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து மாலை அழைத்து அஞ்சலி செலுத்துவதற்காக நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்
பிரதி முதல்வர், முன்னாள் இனிய நகரசபை உறுப்பினர்கள், பிரதேச சபை தலைவர், உறுப்பினர்கள், போன உயர்த்த வேண்டிய நமது பிரதேச கிராம சபை உத்தியோகத்தர் அவர்களையும் அழைக்கப்பட்ட மக்களுக்கு நமக்கு நிவாரணப் பொருளை வழங்கிய கந்தசாமி ஆலய செயலாளர் அவர்களை மலரஞ்சலி செலுத்துவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். அதேபோல்